எல்லாரும் அதை நினைச்சிருக்கீங்க. நல்லது, ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பாடலை பாடி கர்த்தருடைய வசனத்திலிருந்து பேசும்படியாய் கர்த்தருக்குள் ஆசைப்படுது. தேவனே என் அழுகையை கேளும், என் விண்ணப்பத்தை கவனியும். தேவனே என் அழுகையை கேளும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் இதயம் தோயும் போது நான் உம்மை கூப்பிடுவேன். என் இதயம் தோயும் போது நான் உம்மை கூப்பிடுவேன். எனக்கு எட்டான கண்மலையில் என்னை தினமும் நிறுத்திடும். எனக்கு எட்டான கண்மலையில் என்னை தினமும் நிறுத்திடும். தேவனே என் அழுகையை கேளும், என் விண்ணப்பத்தை கவனியும். தேவனே என் அழுகையை கேளும், என் விண்ணப்பத்தை கவனியும். பக்தர் காளி தேடும் பெரிய நன்மை, மறவான பெரிய நன்மை. பக்தர் காளி தேடும் பெரிய நன்மை, மறவான பெரிய நன்மை. கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஒரு இதயமும் தோன்றவில்லை. கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஒரு இதயமும் தோன்றவில்லை. தேவனே என் அழுகையை கேளும், என் விண்ணப்பத்தை கவனியும். தேவனே என் அழுகையை கேளும், என் விண்ணப்பத்தை கவனியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். 56ஆம் சங்கீதம் 8வது வசனம். சொல்லுங்க. என் அலைச்சல்களை தேவன் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம் துருத்தியில் வையும். அவைகள் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இது அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தினத்தோடு இன்றைக்கு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, வார்த்தைகள் உம்மால் வரும் கர்த்தாவே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிற்று என்று உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறதான வசனம் உம்முடைய வார்த்தைகள். ஆண்டவரே, அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்று கடந்து வந்திருக்கிற அனைத்து மக்களையும் தேவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்கிறோம்.
என்ன பிரச்சனைகளோடு கூட கடந்து வந்திருக்கிறார்களோ அது எல்லா கர்த்தாவை வெற்றிகரமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேரளாவில் திருவல்லா என்று சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் இருந்தது. அவர் பேர் ஜோசப். அவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தது, பெண் குழந்தைகள். திருமணமாக திருக்கமான 2 பெண் குழந்தைகள். அவங்க சொந்தமாக ஒரு வீடு அவருக்கு கிடையாது. வாடகை வீட்டில் அவங்க தங்கியிருந்தாங்க. ஒரு மாதம் வாடகை கொடுக்க அவருக்கு முடியாமல் 3 மாதமாக வாடகை கொடுக்க அவருக்கு முடியாம போயிட்டு. இவருக்கு இவர் காலையில எழுந்திருப்பாரு, கர்த்தருடைய வசனம் எடுப்பாரு, திருவோரமாய் கடந்து போய் கர்த்தருடைய வசனத்தை பேசுவார். யாராவது எந்தாவது கொடுத்தா அதுதான் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு உணவாக இருக்கு. அப்படி ஒரு நாள் இந்த வாடகை கொடுத்ததான அந்த வாடகை அந்த வீட்டு உடமஸ்தர் பாஸ்டர், உங்களுக்கு நீங்க நல்ல மனுஷன், உங்கள் ஊழியர்ல நல்ல எனக்கு விருப்பம் இருக்கு, ஆனா என்னுடைய வாடகை எனக்கு கிடைக்கணும், எனக்கு அது போல அநேக தேவைகள் உண்டு, அதனால எனக்கு வாடகை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆனா அவர் சொன்னார், நாளைக்கு நீங்க வாங்க, உங்களுக்கு நான் அந்த பணத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னான். அவர் திரும்பி போயிட்டாரு. மறுநாள்ல அவர் வந்துட்டார். அவரிடத்தை கேட்ட உடனே அவர் சொல்லுகிறாரு, பைசா கிடைக்கல. அப்போ அந்த மனுஷன் சொன்னார், நேற்றைக்கு இது சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு இங்கே இந்த கஷ்டப்பட்டு வந்திருப்பேனா? அப்போ அந்த பாஸ்டர் சொன்னது, நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, நாளைக்கு நீங்க வாங்க, நான் அந்த வீடு பூட்டி சாவி இந்த இடத்துல வச்சிருப்பேன், வாடகை நான் எப்படியாவது உங்களுக்கு நான் தருவேன், அதுக்கு எனக்கு ஒரு சமயம் கொடுக்கணும் என்று சொன்னது. இவருடைய வார்த்தை கேட்ட உடனே அந்த மனுஷன் திரும்பி போயிட்டது. மறுநாள்ல காலையில இவருக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் இருந்தது, கொஞ்சம் பாத்திரங்கள் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் 2 துணியில கட்டி மனைவியும் 2 பிள்ளைங்க அந்த பெண் பிள்ளைகளோடு கூட பஸ் ஸ்டாப்பில் போயிருந்தது. ஏறாம் பஸ் அங்கிட்ட இங்கிட்ட எல்லாம் போய்கொண்டு இருக்கிறது. ஆனா அவர் கையை காட்ட மாட்டாரு. கை காட்டலாம் பஸ் நிப்பாட்டும், ஏறுனா டிக்கெட் எடுக்கணும், அதுக்கு ஒரு பைசா இல்லை. அப்படியே இவர் இருந்தார். காலையில் இருந்து சாயங்காலம் வரை இந்த இடத்தில் இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய மனுஷன் காலையில கார்ல பிரயாணம் செய்யும் போது இந்த பாஸ்டர் 2 குழந்தைகளும் அந்த மனைவியும் அங்க இருக்கிறதாக அவர் பார்த்தது. சாயங்காலம் அவரும் திரும்பி வரும்போதும் இந்த பாஸ்டரும் மனைவியும் குழந்தைகளும் அங்க இருக்கிறதாக அவர் பார்த்தது. தன் காரை நிறுத்தி அவரிடத்தில் கேட்டது, பாஸ்டர், நான் காலையில போன உடனே இப்ப இங்க இருக்கிறது, இப்போ நீங்க இப்ப என்ன காரணம் என்று கேட்ட உடனே அவர் சொன்னது, நேற்று இன்று காலை வரையும் நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். அந்த வாடகை வீட்டை நான் காலி பண்ணியாச்சு, எங்க போனோம் என்று எனக்கு தெரியாது, நாங்க இங்க இருக்கிறோம் என்று சொன்னோம். அந்த மனுஷன் சொன்னா, நீங்க பயப்பட வேண்டாம், என்னுடைய ஒரு மகன் அமெரிக்காவில் இருக்குது,
ஒரு மகன் வந்து இஸ்ரேலில் இருக்காரு. பயங்கரமான சம்பளத்தில் அவங்க வேலை பார்க்க. அவங்க 2 பேரும் 2 பெரிய கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க. யாரும் அங்கே தங்கிதில்லை. அவன் போன வாரத்தில் என்னை கூப்பிட்டு, அப்பா யாரையாவது அங்கே அந்த வீட்டில் ஏற்றி அவங்களுக்கு தங்கதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி அவன் எங்கிட்டு இருக்கின்றான். இது கேட்டவன் வந்த பாஸ்டர் அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் விழுந்தது. இந்த பாஸ்டரையும் மனைவி 2 குழந்தைகளையும் மக்களையும் அந்த பஸ்ஸில் காரில் ஏற்றி ஒரு வீட்டில் கொண்டு போய், பயங்கரமான ஒரு வீடு, அந்த வீடு திறந்து நீங்க எந்த வீட்டில் தாங்கி இருங்க என்று சொன்னதான். அப்பொழுது அவர் அங்கிருந்து ஒரு பாடலை எழுதினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாடலை அவர் பாடி கர்த்தரை ஆராதித்தார். அல்லேலூயா. എല്ലാവരും നിന്നെ മറന്നാൽ ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ? എല്ലാവരും നിന്നെ മറന്നാൽ ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ? ഉള്ളം കരുത്തിൽ നിന്നെ വഹിച്ച് വഴി നടത്തിയിടും ഇനി ഭൂമിയിൽ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ? കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. അബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ? അത്ഭുതങ്ങൾ ചെയ്യുകയില്ലയോ? അബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ? അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ? ചെങ്കടലിലും വഴി തുറക്കാൻ ഞാൻ ഇന്ന് ശക്തനല്ലയോ? ചെങ്കടലിലും വഴി തുറക്കാൻ ഞാൻ ഇന്ന് ശക്തനല്ലയോ? കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ? കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த கண்ணீர் அவன் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த வாசித்த வசனத்திற்காக மீண்டும் நாம் கடந்து வருவோம். சங்கீதம் 56:8 வசனம். என் அலட்சணிகளை தேவரீர் நீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம் துருத்தியில் வையும், அதுவும் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். இந்த சங்கீதம் தாவீதினுடைய ஒரு சங்கீதம். அல்லேலூயா. தாவீது பெலிஸ்தியா நாட்டிலே கெத் என்று சொல்லுதான் ஒரு இடத்துல அந்த ராஜாவின் கையிலே அவன் பிடிக்கப்பட்டான். 34 சங்கீதமும் 56 சங்கீதமும் இந்த கெத் ராஜாவினிடத்தில் பிடிக்கப்பட்ட போது தான் பாடினதான பாட்டு.
அந்த சங்கீதத்தில் தன்னுடைய கண்ணீரை குறித்து சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அநேக பிரச்சனைகள் தன்னுடைய வாழ்க்கையில வந்து தனக்கு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கும் போது தான் பாடினதான ஒரு பாடல் தான் ஹல்லேலூயா. இந்த 56ஆம் சங்கீதம். அதுல 1வது வசனம் வாசிங்க. தேவனே எனக்கு இரங்கும். கண்டு பாருங்க, மனுஷன் என்னை விழுங்க பண்ணினான். 1 2 பாருங்க, நாள்தோறும் போர் செய்து. அடுத்தது, என் சத்துருக்கள் நாள்தோறும். பாருங்க, இந்த நிலைமையில தான் தனக்கு ஒரு நிம்மதி இல்லாத நேரத்தில் தன் கண்ணீர் வடிக்கிறார். அந்த கண்ணீர் வடிக்கும் போது தேவனை நோக்கி அவர் பாடுகிறார். 8வது வசனத்திலே, தேவரீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். ஹல்லேலூயா. இது போல் உள்ள பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தாவீதுக்கு வந்ததான அது போல் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தன் கண்ணீரை வடிக்கிறான். ஹல்லேலூயா. தன் சொல்லுகிறான், என்னை அவர் நெருக்கிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள், எனக்கு விரோதமாக போராடுகிறார்கள். நான் என்ன செய்யணும் கர்த்தாவே? ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமாக நான் போட்டி போடணுமா? வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் சொல்லுகிறது, நீங்க என் அலட்சியங்களை எண்ணி இருக்கிறீர். அல்லேலூயா. நம்முடைய அலட்சியங்களை தேவன் என்ன செய்கிறார்? எண்ணி இருக்கிறார். சோத்திரம். நமக்கு வருகிற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் தேவன் என்ன செய்கிறார்? எண்ணி இருக்கிறார். இன்றைக்கு வருகிற சோதனை, நாளைக்கு வருகிற சோதனை, நேற்றைக்கு வந்த சோதனைகள், இதெல்லாம் தேவன் தன்னுடைய கணக்கு புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். என் ஹல்லேலூயா, அலட்சியங்களை நீர் எண்ணுகிறீர். ஹல்லேலூயா. 139ஆம் சங்கீதம் ஒன்னு எடுங்க. அதனுடைய 2வது வசனம் வாசிப்போம். என் உட்கார்தலையும் நான் உட்கிறதை உட்கார்தலையும் சரிங்க. அங்க என்ன சொல்ல இருக்கிறது? நான் உட்கார்தலையும் நீர் அறிந்திருக்கிறது. பாருங்க, நம்ம இருக்கிறதையும் எழுந்திருக்கிறதெல்லாம் ஆர் அறிகிறது? கர்த்தர் அறிகிறார். அப்ப நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தேவன் அறிகிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு காலையில் எத்தனை நேரம் நீங்க எழுந்திருந்தீங்க? எத்தனை நேரம் உட்கார்ந்தீங்க? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு அறியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் அறிகிறார். ஹல்லேலூயா. அதான் இந்த சங்கீதத்தில் சொல்லி, நாம் இருக்கிறதையும் எழுந்திருக்கிறதையும் தேவன் அறிகிறார். நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களையும் எல்லா சோதனைகளையும் தேவன் என்ன செய்கிறது? அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதனைகளை கர்த்தர் அறிகிறார். 2வது அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் கண்ணீரை உம் துருத்தியில் வையும். ஹல்லேலூயா. நாம் அநேக நாட்களாக அழுது கொண்டிருக்கிறோம் சில பிரச்சனைகளுக்காக. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு ஹல்லேலூயா நாட்களும் நானும் நீங்களும் கண்ணீர் வடிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரை எந்த விதமான பதில் கிடைக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க,
இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற என்ன கண்ணீரை நீர் என்ன செய்யணும்? உம்முடைய துருத்தியிலே வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறான்னு தெரியுமா? நாம் வடிக்கிற கண்ணீர் எல்லாம் தேவன் என்ன செய்வது? ஒப்பி எடுத்து தம்முடைய துருத்தியிலே அவர் ஆக்கி வைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நான் பேச போகிறதான செய்தி 7 துருத்திகளை குறித்து சொல்ல போறேன். இல்லையா? என்ன போன முறை வந்த உடனே என்ன நான் சொன்னேன்? என்ன செய்தி கேட்டோம்? நீங்கள் இந்த தேசத்தை தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன், பிடுங்கி போட மாட்டேன். அல்லேலூயா. இந்த வருஷம் அல்லேலூயா சிலதற்கு கெட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான இந்த செய்தி 7 துருத்திகளை குறித்து ஹல்லேலூயா கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். 1வது துருத்தி கர்த்தர் கையில் இருக்கின்றதான துருத்தி. எங்க இருக்கிற துருத்தி? கர்த்தருடைய கையில். இந்த பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். போதும் போதும். உம்முடைய துருத்தியிலே வையும். அல்லேலூயா, என்னுடைய கண்ணீர். அல்லேலூயா. இந்த துருத்தி என்று சொன்னால் இங்கிலீஷ்ல பாட்டில்னு தான் எழுதியிருக்கு. பாட்டில். அல்லேலூயா. அது இந்த தகசு தோல் கொண்டு, ஆட்டின் தோல் கொண்டோ தகசு தோல் கொண்டோ உண்டு பண்ணுகிறதான ஒரு பாத்திரம் தான் துருத்தி என்பது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் பிரயாணத்திற்கு போகும்போது அவன் கையில் ஒரு துருத்தி இருக்கும். அல்லேலூயா. அந்த துருத்தியில தண்ணீரை நிறைத்து அவன் பிரயாணம் செய்வான். அல்லேலூயா. பாருங்க, அந்த துருத்தியில இருக்கிறதான தண்ணீர் குடிச்சு அவருடைய பிரயாணத்தை முடிப்பார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பிரயாணத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பிளாஸ்டிக் இல்ல, குப்பி. அல்லேலூயா. இல்ல, கடையில் போய் 20 ரூபா கொடுத்தா ஒரு பாட்டில் தண்ணீர் கிடைக்கும். இதை கொண்டு நம்ம போகிறோம். இதை மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த துருத்தியில தண்ணீரோடு கூட போகுவார்கள். இந்த துருத்தி என்று சொன்னா 5 விதமான காரியங்களை எடுக்கிறதுக்காக இந்த துருத்தி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது உபயோகித்தார்கள். தண்ணீர், தேன், எண்ணெய், ரசம், இந்த திராட்சரசம், என்ன பால். இந்த 5 காரியங்களை எடுப்பதற்காக இந்த துருத்தி உபயோகிப்பார்கள். இந்த பாருங்க, இந்த துருத்தியில தண்ணீரும் இல்லை, பாலும் இல்லை, திராட்சரசம் இல்லை, இது ஒண்ணும் இல்லை. என்ன இருக்கிறது? நம்முடைய எல்லாம் கண்ணீரை கர்த்தர் அந்த துருத்தியிலே வைத்திருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நாட்களாக நீ அழுததான உன்னுடைய கண்ணீர் தேவன் தம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேக நாளுகளாக அழுது கொண்டிருக்கிற சில பிரச்சனைகள் உண்டு. அல்லேலூயா. அதற்கு இந்த நாட்களில் நானும் நீங்களும் அதுக்கு பதில் நாங்கள் தேவனிடத்தில் பெற்று போறோம். அல்லேலூயா. அதை நாம் கைக்கொள்ள போகின்றோம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, 1வது துருத்தி என்பது பரிசுத்தவான்களுடைய கண்ணீர் சேகரித்து வைக்கிறதான துருத்தி. அல்லேலூயா. அது தேவனுடைய துருத்தி. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய துருத்தி என்று நாம் பார்க்கிறோம். ஆமென்.
தேவனுடைய துருத்தியில் இந்த உலகத்தினுடைய அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் அந்த துருத்தியில் இருக்க. ஒரு ஆட்டின் தோல் கொண்டு ஒரு துருத்தி உண்டாக்கினால் அதில் எவ்வளவு தண்ணீரை ஊற்ற முடியும் என்று நமக்கு தெரியும் இல்லையா? பாருங்க, அப்போ தேவனுடைய கையில் இருக்கிறதான துருத்தி என்பது இந்த 5 பூகண்டத்திலும் உள்ளதான சகல பரிசுத்தவான்களுடைய கண்ணீரையும் அந்த துருத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த துருத்தி எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, பிரம்மாண்டமா இருக்கும், அப்படிதானே? பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய கண்ணீரை தன்னுடைய துருத்தியிலே சேகரித்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்குள்ள பதில் கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் அநேக நாளுகளாக நாம் அழுது கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். ஹல்லேலூயா. சென்னையில் ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வேலை செய்து கொண்டிருந்தது. அவர் திருவனந்தபுரத்தில் தங்கி இருக்கிறது. அவர் ஒரு நாளில் என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் எனக்கு ஒரு நாள் ஒரு வேலை கிடைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னது. நான் அதற்காக ஜெபம் பண்ணினேன். அவருக்கு இஸ்ரேலில் ஒரு வேலை கிடைச்சது. அல்லேலூயா. எங்க? இஸ்ரேலில். அல்லேலூயா. வேலை கிடைச்சு அவருக்கு நல்ல சம்பளம், பயங்கரமான சம்பளம். 1 கோடி ரூபாயில அவர் ஒரு வீடு கட்டிட்டார். அல்லேலூயா. 1 கோடி ரூபாய். அல்லேலூயா. போன மாசம் அவர் என்ன கூப்பிட்டு, பாஸ்டர் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் எனக்கு நல்லொரு வேலை கொடுத்தார், நல்லொரு வீட்டை கட்டினேன், அந்த வீட்டை ஜெபம் பண்ணி எங்களுக்காக திறந்து தர வேண்டும். நான் இங்கே இல்லை, என் மனைவியும் பிள்ளைகளும் என்னுடைய அண்ணன் அக்கா அவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அந்த வீட்டை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. நான் போயிருந்தேன், அந்த வீட்டை ஆமே கர்த்தருடைய நாமத்திலே திறந்து அந்த வீட்டை ஆசீர்வதித்து கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நாளுகளாக அவர் ஜெபித்தது, அவர் கண்ணீர் விட்டது, கர்த்தர் அதற்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்ணீர் கண்டு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரை அவருடைய துருத்தியில் அவர் வைக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அல்லேலூயா, ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 14வது வசனம் இருந்து பிள்ளைகள் சாகிறதை செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, அல்ல ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவரை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். பெயர்சபா என்ன வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து நடந்தாள். சுருத்தில இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து, நீ போய் எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவனை நான் பெரிய ஒரு ஜாதியாக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றாவது துருத்தி என்ன துருத்தி? தேவனுடைய கையில் இருக்கிற துருத்தி. அதில் என்ன இருக்கிறது? நம்முடைய கண்ணீர் இருக்கிறது. என்னுடைய கண்ணீர் அந்த துருத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். நம்முடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தருடைய துருத்தியில் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது துருத்தி ஆபிரகாம் ஹாகாருக்கு கொடுத்து விட்டதான ஒரு துருத்தி. இந்த ஹாகார் சொல்றது ஆபிரகாம் வீட்டில் வேலை செய்கிற ஒரு தாசி. அந்த வீட்டில் சில பிரச்சனைகளுக்கு உண்டாயிட்டு ஆபிரகாம் இந்த ஹாகாரை குழந்தையையும் அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து அந்த அவரை அனுப்புகிறதாக நாம் பார்க்கிறோம். அதை நாம் வாசித்தோம். பேர்சபா என்று சொல்லுகிறதான வனாந்தரத்திலூടെ அவள் நடந்து போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்து விட்ட துருத்தி ஒரு துருத்தி வெள்ளம் தண்ணீர். அல்லேலூயா. அந்த தண்ணீர் இந்த பிரயாணத்தில் தீர்ந்து போயிட்டு. அல்லேலூயா. அப்படி எழுதி இருக்கு. அப்படித்தானே? ஆமா. ஆமென். இந்த உலகம் தருகிற தண்ணீர், உலகம் தருகிற ஆசீர்வாதம் அதெல்லாம் அழிந்து போகும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா அவ போன வனாந்தரம் எந்த வழி? பேர்சபா என்று சொல்லுகிற வனாந்தரம். அல்லேலூயா. இந்த பேர்சபா இந்த வாக்கின் அர்த்தம் என்ன தெரியுமா? 7 கிணறு உள்ள இடம். அல்லேலூயா. 7 கிணறு உள்ள ஸ்தலம். அல்லேலூயா. பாருங்க, அந்த துருத்தியில காலி ஆயிட்டு போம், ஒன்றும் இல்லை. 7 கிணறு இருக்கிறது, ஊற்றுகள் இருக்கிறது. அவங்க வேணும் அவளுக்கு அந்த ஊற்றில் இருந்து அந்த துருத்தியில அவள் தண்ணி நிரப்பலாம். ஹல்லேலூயா. ஆனா நிரப்பல. அவன் நடந்து போகிறார். அந்த பிள்ளையை கொண்டு எங்க கொண்டு போட்டான்? ஹல்லேலூயா. பிள்ளையை கொண்டு போட்டுட்டு ஒரு அம்பிற்பாடு தூர போய் இருந்து இவ்வளவு அழுகி கொண்டிருக்கிறார். என்ன சொல்லி அழுகிறது? பிள்ளையோட மரணத்தை எனக்கு பார்க்க முடியாது. அல்லேலூயா. பெற்றதான ஆமென் குழந்தையோட மரணத்தை எனக்கு பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு அம்மா. அல்லேலூயா. இவ அழுது கொண்டிருக்கிறான். அந்த குழந்தையும் அழுது கொண்டிருந்ததான். குழந்தையுடைய சத்தத்தை தேவன் கேட்டான். தேவன் ஹாகாரை கூப்பிடுகிறது. ஹாகாரை, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ போய் பிள்ளையை, ஹல்லேலூயா, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் நான் ஒரு பெரிய ஜாதி, அவனை ஒரு பெரிய ஜாதியாக்க போகிறேன். ஹல்லேலூயா. இது சொன்ன உடனே அவளுக்கு கண்ணு திறந்ததா. ஹல்லேலூயா. அவள் என்ன செய்ய, அவள் என்ன பார்த்தான் தெரியுமா? ஒரு நீரூற்றை பார்த்தாள். ஹல்லேலூயா. அந்த நீரூற்றை பார்த்த உடனே அவள் ஓடி போய் தன்னுடைய துருத்தியிலே அந்த தண்ணீரை கோரி நிறைத்ததாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்து விட்ட துருத்தி அது காலியாய் போயிட்டு, அது சூன்யமாய் போயிட்டு. ஹல்லேலூயா. அந்த துருத்தியை இவள் என்ன செய்கிறான்? நிறைத்து எடுக்கிறதாக. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகம் தருகிறதான அல்லேலூயா துருத்தி, அந்த துருத்தியில தண்ணீர் வற்றி போகும். அல்லேலூயா. ஆனா தேவன் தருகிறதான அந்த நீரூற்று என்று சொல்லுகிறது ஒரு நாளும் வற்றாத நீரூற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தருகிற ஆமென் அந்த தண்ணீர் என்று சொல்ல ஒரு நாளும் வற்றி போகாத பெரிய ஒரு நீரூற்று. ஹல்லேலூயா. அந்த நீரூற்று தான் இந்த கல்ஃப் ராஜ்யத்தில் எண்ணெய் கிணறுகள். அல்லேலூயா. 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 ஆகார் பார்த்த அந்த நீரூற்று தான் இன்றைக்கு கல்ஃப் ராஜ்யங்களில் உள்ளதான எண்ணெய் கிணறுகள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இரண்டாவது துருத்தி என்று சொல்லுகிறது ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரத்தி ஆகிய ஹாகாருக்கு கொடுத்த துருத்தி. அந்த துருத்தி என்ன, எப்படிப்பட்ட துருத்தி? வற்றி போன துருத்தி. அவள் என்ன செய்தான்? கண்ணு திறந்த உடனே அவள் நீரூற்றை பார்த்தாள். அந்த நீரூற்றின் அடியில் போய் அவள் அந்த துருத்தியிலே அவள் என்ன செய்தாள்? கோரி நிறைத்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய துருத்தி ஹல்லேலூயா தோர்ந்து போயிருந்தால்,
ஹalleluya. வற்றி போயிருந்தால் ஹalleluya நீரூற்றண்டே போக வேண்டும். யார் இந்த நீரூற்று? அருமையான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தன்னிடத்தில் போய் அந்த நீரூற்றில் இருந்து நாம் கோரி நிறைக்க வேண்டும். ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. இனி மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகத்தை வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்நானாதிபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் ஈரலும் கொத்தலுமான பழைய திராட்சை ரச துருத்திகளையும் தங்கள் கழுதுகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். போதும். அங்க என்ன சொல்லி இருக்கிறது? கிபயோனியோட கையில் இருக்கிறது துருத்தி. வாசிங்க. எத்தனை வசனம் பாஸ்டர்? 9 2 3 4 எரிகோவுக்கும் ஆய்க்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும். பாருங்க எப்படி துருத்தி? பழையது, கீர்னது, பொத்தலு, பின்ன ஐயோ மலையாளத்தை சொல்லி கீறி பழையதும் கீறியதும் துண்ணி கட்டிய துருத்தி. அல்லேலூயா. 12வது வசனம் வாசிங்க. 12வது வசனம். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்று எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்த பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாய் இருந்தது. ஆனாலும் இதோ கிழித்து போயிற்று. போதும். அல்லேலூயா. இந்த 12வது வசனம் சொல்லி இருக்கிறது, ஒரு நாள் இந்த துருத்தி புதிய துருத்தியா இருந்தது. வாசிங்க. உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்திற்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து. பாருங்க, இந்த அப்பத்தை சுட சுட என்று வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. ஐயோ. அடுத்தது. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாயிருந்தது. பாருங்க, ஒரு நாள்ல புதிதாயிருந்த துருத்தி இப்ப எப்படி ஆயிடுச்சு? ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. ஐயோ, இப்ப கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார். போதும். ஹல்லேலூயா. பாருங்க, கிபயோனியருடைய கையில் இருக்கிறதான துருத்தி 13வது வசனத்தில் நாம் வாசித்தோம். அந்த துருத்தி புதிய துருத்தியா இருந்தது. அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சு? பழைய கிருத்துரி ஆயிடுச்சு. அது கிழிஞ்சு போச்சு. பின்ன என்ன செய்கிறது? அத துணி கட்டி இருக்கிறோம். பாருங்க. அல்லேலூயா. இது என்ன நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது? என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் புதிய துருத்தியாயிருந்த நம்ம. அல்லேலூயா. இப்ப எப்படி இருக்கு? பழைய ஆச்சு, கிழிஞ்சிருக்கு. பின்ன நம்ம என்ன செய்கிறோம்? தைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நிலைமையில நானே நீங்கள் இருக்கிறோம். கிபயோனியருடைய கையில் இருக்கிற துருத்தி இப்படி இருந்தது. அவங்க சொல்லுகிறதான வார்த்தை தெரியுமா? நாங்க வரும்போது, நாங்க வீட்டிலிருந்து வரும்போது நாங்க சுட சுட என்னுடைய அப்பங்கள் சுட சுட இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஐயோ, அது பூத்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. பூப்பல் அடிச்சது. ஹல்லேலூயா. எங்க துருத்தி வந்து திராட்சை துருத்தி வந்து புதியதாய் இருந்தது. இப்ப எப்படி ஆயிடுச்சு? அது பழையதாயிடுச்சு. அது கிழிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இத மாதிரி நானும் நீங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? பெரிய உற்சாகம்,
பெரிய சந்தோஷமா இருந்தோம். இப்போ நாம பழையதாச்சு. அந்த பழைய ஹல்லேலூயா அவஸ்தையில நானும் நீங்களும் இருக்கிறோம். அந்த புதிய அவஸ்தையில மாறி போயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேவன் விரும்புகிறது நாம் ஒரு புதிய துருத்தியாய் மட்டும் இருக்க வேண்டும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. பழையதெல்லாம் மாற்றி போடணும். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருப்பான். ஹல்லேலூயா. நம்முடைய புதிய ஒரு அனுபவத்தை நாம் இருக்க வேண்டும். ஒரு புதிய ஜீவிதத்தை நாம் செய்ய வேண்டும். புதிய ஆமென் ஆவிக்குரிய புதிய நிலைமையில நான் நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் பல நேரங்களில் சொன்னான், புது பாட்டு பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் புது பாட்டு பாடுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பழைய பாட்டு தான் பாடுவோம். புதிய பாட்டு பாடல. ஹல்லேலூயா. பாருங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது, கிபெயோனோட கையில் இருக்கிறதான துருத்தி. அந்த துருத்தி வந்து ஒரு நாளில் புதுதாக இருந்த துருத்தி. ஹல்லேலூயா. இப்போ வந்து அது பழைஞ்சு ஹலில் கிழிஞ்சு ஹல்லேலூயா துணி கட்டி வைத்து இருக்கிற ஒரு துருத்தியாகி மாறிட்டு. நம்முடைய வாழ்க்கை தான் இது காண்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவன் நம்மை குறித்து விரும்புகிறது நானும் நீங்களும் புதிய துருத்தியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இனி நான்காவதாக ஹல்லேலூயா 1 ராஜாக்களின் புஸ்தகம் ஹல்லேலூயா 18ஆம் அதிகாரம் இல்ல 17ஆம் அதிகாரம் 1 to 10 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது 12வது வசனம் வாசிங்க. பானையில் ஒரு பிடி மாவும் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். போதும். அல்லேலூயா. பாருங்க, ஆகாபு ராஜாவிடத்தில் ஏலியா நின்று கொண்டு சொல்லுகிறார், நான் கர்த்தரை சேவித்து நான் சொல்லுகிறேன், நான் சொல்லாமல் இந்த தேசத்திலே மழை பெய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சொல்லாமல் தேசத்திலே மழை பெய்யாது. ஸ்தோத்திரம். இது சொன்னிட்ட உடனே தேவன் சொன்னா, நீ நிற்க வேண்டாம், நீ போயிரு. எங்க போனோம்? கெரித்து என்று சொல்லுகிற ஒரு நீரூற்று இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கெரித்து ஒரு தோடு. அல்லேலூயா. அந்த தோட்டில் நீ போய் என்ன செய்யணும்? ஒளிஞ்சு இருக்க வேணும். அல்லேலூயா. அந்த ஆகாபினுடைய சைன்யம் எல்லாம் இந்த ஏலியாவை தேடி நடக்கிறார். ஆனால் தேவன் அவனை சுகத்தோட பத்திரமாய் இந்த கெரித்து தோட்டிலே நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. கெரித்து என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? வேதனை உண்டாக்கின்ற, முறிப்படுத்துகின்ற. ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் ஏலியா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் சொன்ன, நீ அங்க இருக்கணும். நான் அங்க ஒரு நீரூற்று உண்டு. அந்த நீரூற்று தேசத்திலும் மழை இல்லை, தண்ணீர் இல்லை, தேசம் எல்லாம் வறண்டு போயிருக்கிறது. ஆனா உனக்கு நான் அங்க ஒரு நீரூற்று கருதி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஹல்லேலூயா எல்லாம் ஆயத்தமாய் வைக்கிறவன். பாருங்க, ஒரு காரியம் கூட சொல்லுகிறேன். தேவன் அவன்கிட்ட சொல்லுவானே, நீ அந்த தண்ணீர் இருந்து குடிச்சுக்கிடணும், அந்த தண்ணீர் குடிக்கணும். பின்ன உனக்கு ஆகாரத்தை காலையிலும் மாலையிலும் காகம் மூலமாக நான் உனக்கு கொடுப்பேன். அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென். காலையில இந்த காகத்தை தெரியும்ல, அது எப்படி பார்க்கிறது? நேர பார்க்குமா? இப்படிதான் பார்க்கும். அல்லேலூயா. அவனுடைய நிறம் என்ன? கருப்பு. அது மாதிரி தான் அவனுக்கு சுபாவம். நல்ல காரியம் ஒன்றும் சாப்பிடாது. அல்லேலூயா. காலையில நம்முடைய வீட்டு பக்கத்துல எல்லாம் வரும், வந்து இந்த அசிங்கமானது எல்லாம் குத்தி அது சாப்பிடும். அல்லேலூயா.
அந்த காகத்தினிடத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு காரியம் செய்யணும். என்னுடைய தாசன் ஏலியா அவன் கெரித்து தோட்டில் இருக்கிறான், அவனுக்கு நீ போய் அப்பத்தை கொடுக்கணும். இந்த காகம் எங்க போய் அப்பத்தை எடுக்குது? இந்த ஆகாப் என்று சொல்லுகிற ராஜாவின் மேஜையில காலையில ராஜாவுக்கு புசிக்கும்படியாக அப்பத்தை விளம்பி வைத்திருக்கிறது. சோதரம், இந்த காகம் போய் என்ன செய்ய தெரியுமா? அந்த அப்பத்தை எடுத்து நேர போய் ஏலியாவுக்கு கொடுத்து, அல்லேலூயா அல்லேலூயா, மாலையில இறைச்சியும் கொடுத்தது. அல்லேலூயா. அப்படி சொல்லியிருக்கு, காலையிலும் அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்தது என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. இப்படி ஏலியா காலையிலும் மாலையிலும் அப்பவும் இறைச்சியும் சாப்பிட்டு 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 அப்படி அவர் சுகமாக அங்கே இருக்கிறது. தேவன் பார்த்த, இவன் இப்படி இருந்தா அப்படியே இருப்பான். காலையில அப்பவும் இறைச்சியும், மாலையில அப்பவும் இறைச்சியும், இப்ப சீசம் சக்கையும் மாங்காயும். அப்படிதானே? எங்க பார்த்தா நீ சக்கையும் மாங்காயும், மாங்காயும் சக்கக்குரு, மாங்காயும் சக்கக்குரு. இதே மாதிரி ஏலியா இதே சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கெரித்தோட்டு இருந்ததா. தேவன் என்ன செய்த, அந்த தோட்டை அந்த தோட்டில் உள்ள தண்ணீரை வற்றித்ததான். ஏலியாவோட சொன்ன, நீ இங்க நீக்கணும், நீ இங்க இருந்து உனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கிறேன். எங்க? விதவை வீட்டுக்கு. அந்த இடம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். இல்ல 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பி போதும். அல்லேலூயா. சாரேபாத் என்று சொல்லிடும். சாரேபாத் எங்க? கெரித்த தோட்டில் இருந்து அவனுக்கு டிரான்ஸ்பர் எங்கிட்டு? சாரேபாத். அங்க ஒரு விதவை இருக்கிறது. நான் அந்த விதவிட்ட சொல்லி இருக்கிறேன், நீ போ என்று சொன்னான். அந்த கெரித்து தோட்டிலிருந்து 100 மைல் பிரயாணம் செய்யணும். சாரேபாத்துக்கு போனவன் அவன் பிரயாணம் செய்து வருகிறான். சாரேபாத்துக்கு வந்த உடனே அங்க கேட்டில் ஒரு ஸ்திரீ வந்து விறகு பொறிக்கொண்டு இருக்கிறது. அவடத்தில் கொஞ்சம் தண்ணீர் கேட்டலாம். அவள் சொன்ன வார்த்தை தான், ஹல்லேலூயா. தண்ணீர் எடுக்கிறதுக்கு போகும்போது ஏலியா சொன்னா, ஒரு சின்ன அடையும் கூட கொண்டு வர வேண்டும். மலையாளத்தில் ஒரு கஷணம் அப்பம் கூட கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அதுக்கு அவள் சொல்லுகிறான், களத்தில கொஞ்சம் மாவு தான் இருக்கு, பின்ன துருத்தியில, மலையாளத்தில் துருத்தின்னு சொல்லிருக்கு, தமிழ்ல சரி, துருத்தியில கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, நீ சொன்னபடி செய் என்று சொன்ன உடனே அவள் போய் என்ன செய்யும் தெரியுமா? அந்த மாவை எடுத்து ஆமை ஸ்தோத்திரம் ஒரு அடை உண்டாக்கி தண்ணீருமாக ஏலியாவிடத்தில் வருகிறான். அந்த ஸ்திரீ சொன்ன ஒரு காரியம் உண்டு, அந்த அப்பத்தை சாப்பிட்ட நானும் என்னுடைய மகனும் சாக போக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏலியா அந்த இடத்துல வராமல் இருந்தால் அல்லேலூயா என்ன நடந்திருக்கும்? செத்து போயிருப்பாங்க. அங்க ஒரு மரணம் நடந்திருக்கும். 2 பேரும் மரிச்சு போயிருக்காங்க. அல்லேலூயா. 2 மரணம் நடந்திருக்கும். அந்த விதவையும் தன்னுடைய மகனும் மறந்திருப்பான். அல்லேலூயா. ஆனா பாருங்க, தேவன் ஏலியா அந்த இடத்தில் கொண்டு வந்தது. ஸ்தோத்திரம். இவன் அடையெல்லாம் கொடுத்து திரும்பி வீட்டுக்கு போகும்போது காலத்தில் மாவு இப்படி நிறைஞ்சு நிற்கிறது, துருத்தியில எண்ணெய் இப்படி கழிஞ்சு ஒழுகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இது என்ன காண்பிக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற குடும்பம் இத மாதிரி ஆசீர்வதிக்கப்படும். எப்படி? காலத்தில மாவு
நிறைஞ்சு நிற்கும். துருத்தியில எண்ணெய் காவிஞ்சு ஒழுகும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் வேண்டுமானால் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று, கர்த்தருடைய தாசர்களுக்கென்று நானும் நீங்களும் ஹல்லேலூயா கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவள் அங்கிருந்து போனா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கும். அவளும் அவருடைய மகனும் அவர் குடும்பத்தார் அனைவரும் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் பஞ்சமுள்ள காலத்திலே தேவன் அவர்களை போஷிப்பித்தார் என்று காணுகின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாலாவது துருத்தி விதவையுடைய கையில் இருக்கிற துருத்தி. ஹல்லேலூயா. அந்த துருத்தி ஆசீர்வதிக்கப்பட்ட துருத்தி. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய துருத்தி எல்லாம் ஆமென் ஹல்லேலூயா இது போல ஹல்லேலூயா ஆமென் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஏலியாவுக்கு செய்தது போல காணம் பண்ண வேண்டும். அப்படி செஞ்சால் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இனி ஐந்தாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சூடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. போதும். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஏலியாவு இந்த விதவையுடைய வீட்டில் வந்த உடனே அங்கே ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அப்படிதானே? அல்லேலூயா. அந்த சாரெபாத்தில் வந்த உடனே அங்கே ஆசீர்வாதம் உண்டாயிற்று. 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஏலியா என்ன தெரியும்? 18ஆம் அதிகாரத்தில் பாலினுடைய சீசர்களை எல்லாம் அவன் வாளால் கொன்று போட்டான். அல்லேலூயா. 400 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. இது ஆகாபினுடைய மனைவியாய இசபேல் அறிந்தாள். இசபேல் அறிந்து சொன்னான், ஏலியாவை கூப்பிட்டு, நாளை உன்னுடைய தலை உன் கழுத்தில் இருக்காது. இது கேட்ட உடனே அவன் ஓடி போயிட்டான். மரிக்க போகிறான். மரிக்கத்திற்க ஓடுகிறான். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொன்னா மழை நிற்கும். அல்லேலூயா. அற்புதங்கள் செய்ததான இந்த ஊழியக்காரன் ஒரு வார்த்தை நிமித்தமாக இப்போ என்ன சொல்லுகிறான்? எனக்கு மரிக்கணும், எனக்கு இனி ஜீவிக்க வேண்டாம் என்று சொல்லி அவன் ஓடுகிறான். போய் ஒரு சூரச் செடியின் தணல்ல கீழே அவன் படுக்கிறான். படுத்து கிடக்கும் போது ஒரு தூதன் கனலில் மேல் சுட்டதான ஒரு அடையும் ஒரு துருத்தி வெள்ளமும். அல்லேலூயா. மலையாளத்தில் துருத்தின்னு தான் சொல்லி இருக்கிறது. ஒரு துருத்தி தண்ணீருமாக அங்கே வருகிறது. அந்த துருத்தி அவன் தலைக்கு மேலே பக்கத்தில் கொண்டு வைத்தது. தலைமாட்டில் அவனை தட்டி கூப்பிடும், ஏலியாவே எழுந்து புசி என்று சொல்லுகிறான். எலியா பார்த்த உடனே ஹல்லேலூயா, இதோ கனல் மேல் சுட்டதான இந்த அடையும் ஒரு துருத்தி தண்ணீரும் இருக்கிறதாக பார்க்கிறோம். இந்த துருத்தி என்பது உற்சாகம் கொடுக்கிற, சோர்ந்து போயிருக்கிற நமக்கு உற்சாகம் தருகின்ற துருத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் இப்படி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. குடும்ப ஜீவியத்தில் இப்படி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்காக உற்சாகத்தினுடைய துருத்தி இதோ தேவனுடைய தூதன் கொண்டு கொடுக்கிறது. அவன் என்ன செய்ய தெரியுமா? அவன் சாப்பிட்டு அந்த அப்பத்தையும் சாப்பிட்டு அந்த தண்ணீரும் குடிச்சு வீடு வாங்கி தூங்குறான். இல்லையா? இனி 6வது வசனம் வாசிங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சூடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் குசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து
போஜனம் பண்ணு. எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஓ ஹalleluya. ஹalleluya. உனக்கு ஒரு பெரிய பிரயாணம் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. எழுந்து நீ புசி, உனக்கு ஒரு பிரயாணம் இருக்கிறது. ஹalleluya. இது ஒரு தூதாகும். இந்த கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஹalleluya. உனக்கு ஒரு தூர பிரயாணம் உண்டு. ஹalleluya. ஆமென். எலியா அதை சாப்பிட்டு ஹalleluya முன்னாலே போகும்போது மூன்று பேரை அவன் அபிஷேகம் பண்ணினான். ஹalleluya. நாம் கீழே வாசிக்கும் போது 3 பேரை அவன் அபிஷேகம் பண்ணான். ஹalleluya. மரித்திருந்தால் என்ன செய்யும்? இவரை அபிஷேகம் பண்ண முடியுமா? ஹalleluya. தேவன் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார். ஹalleluya. அவருக்கு உற்சாகம் கொடுத்து, அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, அவனை தேவன் அனுப்புகிறதாக நாம் பார்க்கிறோம். ஹalleluya. ஆபிரகாம் தேவன் கையில் இருக்கின்றதான துருத்தி, தூதர்கள் கையில் இருக்கிறதான துருத்தி. இதுதான் நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே வாசித்தோம். இனி 119ஆம் சங்கீதம் அதனுடைய 83வது வசனத்தை ஒன்று வாசிப்போம். 119ஆம் சங்கீதம் 83வது வசனம். எப்படி? புகையத்து வைத்த துருத்தியை போல நான் ஆனேன். பிரமாணங்களையோ மறவேன். உன் பிரமாணங்களை நான் மறவேன். இந்த துருத்தி என்ன ஒன்று உண்டாக்குனேன்னு சொன்னேன்? புகையில் உள்ள என்ன உண்டு? தோல் கொண்டு தானே. ஆட்டின் தோல் கொண்டு, தகசு தோல் கொண்டு, சீல் என்று சொல்லுகிறதான ஒரு கடலில் உள்ளதான ஒரு மிருகத்தினுடைய தோலினாலே உண்டு பண்ணுகிறதான துருத்தி என்பது. இந்த துருத்தி கொண்டு புகைத்து வைத்தால் எப்படி இருக்கும்? இந்த தொகல் தெரியல, அது புகைத்து வைத்தால் எப்படி இருக்கும்? பெரிய டெம்பரா இருக்கும். இன்னைக்கு சில துருத்திகள் பெரிய டெம்பர். அவங்க சொல்ல இந்த உன்னுடைய அடுத்த வசனம், புகைத்து வைத்த துருத்தி போல ஆனேன், ஆனாலும் பிரமாணங்களையோ மறவேன். உன்னுடைய பிரமாணங்களை நான் மறவேன். அல்லேலூயா. பாருங்க, நான் புகைத்து வைத்த துருத்தி போல. இந்த மழை சீசனில் இந்த வண்டி ஊட்டி போகிற இந்த அவருக்கு தெரியும், இந்த ரோட்டில் வந்து பெரிய தவளை பார்த்துறீங்களா? தவளை ரோட்டில் இருந்து இப்போ ஒன்று தட்டி போடுவேன்னு சொல்லி இந்த ரோட்டில் இப்படி இருக்கும். ஆனால் 100 மைல் ஸ்பீடில் இந்த கார் போய் ஒட்டடி இல்லையா? இப்படி அந்த தவளை வந்து என்ன செய்யுது தெரியுமா? நம்ம மறிச்சு போட, இந்த காரையெல்லாம் தட்டி போடுன்னு சொல்லி தான் இந்த ரோட்டில் இருக்கிறது. ஆனால் இந்த 100 மைல் ஸ்பீடில் போகிற கார் வந்து அது மேலே ஒரு ஒற்றை சத்தம் கேட்கும்போது தீந்தி போகுது. இல்லையா? இது போல தான் நான் புகைத்து வைத்த துருத்தி போல ஆணை. நான் அப்படிதான் இருப்பேன். இல்லையா? ஆனாலும் உன்னுடைய பிரமாணங்களை நான் மறந்தாலும் மறக்க மாட்டாலும் என்ன செய்வேன்? நான் புகைத்து வைத்த போல. சிலங்க அப்படிதான் இருப்பாங்க. இந்த நம்ம இப்போ ஒரு லோடு விறகு நம்ம ஒரு லாரியில நம்ம வாங்குறோம். லோரியில் அந்த விறகுல நம்ம அவங்க கீழே போடும்போது கடைசியாக ஒரு பெரிய முட்டி, அந்த முட்டையை ஏற்றிட்டு தான் இந்த விறகெல்லாம் அடுக்கிறது. அந்த முட்டையை போட்டு கீழே போடுவாங்க. இந்த சிறு விறகெல்லாம் வெட்டி நம்ம அடுக்கி வைப்போம். கடைசியாக இந்த பெரிய முட்டி இருக்கு, இதை வெட்டி நம்ம கையெல்லாம் ஸ்தோத்திரம். அந்த முட்டி நம்மிடத்தை சொல்லுது, நான் யாரு தெரியுமா? நான் தான் கீரா முட்டி. நான் யாரு தெரியுமா? நான் தான் கீரா முட்டி. என்னை யாரெல்லாம் வெட்டிருக்காங்க தெரியுமா? என்னை வெட்டுறவங்க
அவங்க அநேக பேர் சொல்ல பவுல் சுமாசனம் வந்து விட்டுனதான் நான் இப்படிதான் கிடப்பேன். கிராமுட்டி அப்படி இருக்கும் இல்லையா? ஒரு நாளிலே அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் வரும். கல்யாணம் வரும்போது பெரிய ஒரு அடுப்பு உண்டாக்குவாங்க. பெரிய என்னத்துக்கு? சோறு வைக்கிறதுக்கு. முட்டி பெரிய அது என்ன சொல்லும், குட்டகம் சர்வம். அதை வைக்கிறதுக்கு பெரிய அடுப்பு உண்டாக்குவாங்க. அந்த அடுப்பு உண்டாக்கிட்டு சின்ன சின்ன விறகெல்லாம் வச்சு இது தீ கத்தி இங்க வரும்போது என்ன செய்ய கீராமுட்டியை பின்னால் கொண்டு போய் உள்ள ஏற்றி போடுவாங்க. அது அங்கே இருந்து என்ன செய்யும், சாம்பல். இத மாதிரி சில கீராமுட்டிகள் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் உண்டு. சொல்லுவாங்க, நாங்க புகைத்து வைத்த துருத்தி போலாவேன், ஆனாலும் உம்முடைய பிரமாணத்தை மறக்க மாட்டோம். பிரமாணத்தை நானும் அப்படி இருந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? ஹல்லேலூயா, புகைத்து வைத்த துருத்தி போல. இப்ப எத்தனை துருத்தி நான் சொன்னேன்? எத்தனை? 6 துருத்தி சொன்னேன். ஒரு துருத்தியோட சொல்ல போறேன். ஹல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு சுவிசேஷம். புது திராட்சரசத்தை வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது 2 புத்திரப்பட்டிருக்கும் என்றார். போதும். அல்லேலூயா. இந்த பழைய துருத்தியிலே எல்லாரும் கவனமா கேளுங்க. பழைய துருத்தியிலே புதிய திராட்சை ரசத்தை வைக்க கூடாது. வச்சால் என்ன நடக்கும்? இந்த துருத்தி கிழிஞ்சு போகும். புதிய துருத்தியில புதிய திராட்சை ரசத்தை வைக்க வேண்டும். அப்போ 2 பத்திரமாயிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. நீங்க எப்படி துருத்தியா இருக்கணும்? புதிய துருத்தியா இருக்கணும். அல்லேலூயா. புதிய துருத்தி ஆயிருந்தால் அல்லேலூயா புதிய திராட்சை ரசத்தை கர்த்தர் உங்களின் மேல் ஊற்றுவார். ஆமென். இன்றைக்கு என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒரு புதிய துருத்தியாய் மாறணும். அல்லேலூயா. நாம் ஒரு புதிய துருத்தியாய் மாறினால் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை கர்த்தர் நமக்காக கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிய நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார், புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த 2026 புதிய சில ஆசீர்வாதங்கள் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில புதிய ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேணும்? ஒரு புதிய பாத்திரமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னை ஒரு புதிய துருத்தியாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு புதிய பாத்திரமாக்க மாற்றும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. புதிய பாத்திரத்திலே தான், புதிய துருத்தியிலே தான் புதிய திராட்சரசத்தை கர்த்தர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. 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 புதிய திராட்சரசத்தை புதிய துருத்தியிலே வைக்கும் போது அந்த பத்திரமாயிருக்கும். ஹல்லேலூயா. பழைய துருத்தியிலே புதிய திராட்சரசத்தை வைத்தால் அது கிழிஞ்சு போகும், கிழிஞ்சு போகும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, என்னை ஒரு புதிய துருத்தியாய் மாற்றும். நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். 7 விதமான துருத்திகளை குறித்து நாம் கேட்டோம். 1வது துருத்தியா? ஏது துருத்தி? தேவனுடைய கையில் இருக்கிற துருத்தி. அதில் என்ன இருக்கிறது? என்னுடைய கண்ணீர் இருக்கிறது. நம்முடைய எல்லா கண்ணீர் கர்த்தர் அதிலே சேகரித்து வைத்தார்.
ஹல்லேலூயா. எத்தனையோ நாள்கள் நேரங்களில் எல்லாம் ஹல்லேலூயா கண்ணீர் வடித்ததான நேரங்கள் உண்டு. என்னுடைய ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். எனக்கு ஒரு 5 சென்ட் இடம் இருந்தது. அந்த இடம் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறது. அந்த மகனுக்கு கல்ஃபில் போவதற்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்போ கொஞ்சம் பைசா தேவை இருந்தது. 25,000 ரூபா தேவை இருந்தது. போகிறதுக்குள்ள டேட் டேட்டும் வந்திருக்கிறது, விசா வந்து விட்டது. இவனுக்கு போனோம், பைசா இல்லை. 25,000 ரூபா குறை வந்திருக்கு. 75,000 ரூபா கொடுக்கணும். அதில் 50,000 ரூபா கிடைச்சிட்டு 25,000 ரூபாய்க்கு வேணும். பலரிடத்திலே மூடு நடந்தே கிடைக்கல. கடைசியாக என்னுடைய ஒரு மச்சனை சொன்னது, இன்னும் ஆள் கையில் கொஞ்சம் பைசா இருக்குது, நீங்கள் போய் கேளுங்கன்னு சொன்னது. நான் போய் கேட்ட உடனே அவர் சொன்னது, பைசா இருக்க, பைசா கொடுக்கலாம், அந்த 5 சென்ட் இடமும் எனக்கு எழுதி தரணும்னு சொன்னது. அப்போ நான் நினச்சேன், மகன் கல்ஃபுக்கு போகுதானு 6 மாதம் ஒரு அவதி வச்சேன். அந்த இடத்த அவருக்கு எழுதி கொடுத்தாச்சு. மகன் கல்ஃபுக்கு போனது. அங்கே போய் நல்ல சம்பளமும் ஃபுட் அக்கமடேஷனில் ஃப்ரீ என்று சொல்லி தான் போனது. அங்கே போன உடனே ஆதி நாளில் ஃபுட்டு கொடுத்தது. 2ஆம் நாள் சொன்ன ஃபுட்டு கிடையாது, அக்கமடேஷன் மட்டும்தான். என்ன சொல்ல, கடைசி அந்த கம்பெனியே உடஞ்சி போயிட்டு அவன் திரும்பி வந்துட்டான். போன பைசா எல்லாம் நஷ்டமாயிட்டு. கடைசியாக இந்த 6 வருஷமாக இந்த இடம் அந்த மனுஷங்க இருந்தது. அவர் ஒரு நாளில் நான் சொன்னேன், ஏதோ கொடுக்கும்போது என்கிட்ட சொல்லி தான் கொடுக்கணும்னு சொன்னேன். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னது, நாளைக்கு 7 மணிக்குள்ளாக பதில் கிடைக்கணும், நான் இந்த இடத்த கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். இப்படி சொன்ன உடனே நான் என்ன செய்ய, கர்த்தாவே அந்த இடம் போனால் என்ன செய்யும் என்று சொல்லி நான் அழத் தொடங்கினேன். ராத்திரி முழுவதும் அழத் தொடங்கினேன். என்னுடைய தலைவனை எல்லாம் நனைஞ்சு போயிட்டு. பிலிப்பியர் 4:19 அந்த வசனம் ஒன்று வாசிங்க. பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. வாசிங்க. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, என் தேவன் தன் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அடுத்தது போதும். എന്റെ ദൈവമോ, മലയാളത്തിൽ എന്റെ ദൈവമോ നിങ്ങളുടെ ബുദ്ധിമുട്ടൊക്കെയും മഹത്വത്തോടെ തൻ്റെ ധനത്തിനൊത്തവണ്ണം ക്രിസ്തുവേശുവിൽ പൂർണ്ണമായി തീർത്തു തരും. அந்த வசனத்தில் கை வைத்து முழுவதும் அழுது கண்ணீரெல்லாம் இந்த தலைவனையில் விழுந்து தலைவனை நனைஞ்சிட்டு ஸ்தோத்திரம். காலையில் எந்திரிச்சு, அன்னைக்கு உறங்கலை, காலையில் எந்திரிச்சு நான் இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது. எங்கிருந்து தெரியுமா? ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு ஆர்சி சகோதரன். அவர் கூப்பிடுறார் என்ன. நான் திருவனந்தபுரத்தில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணி ஒரு ஆர்சி சகோதரன் ரட்சிக்கப்பட்டான். அவன் இந்த நபர்கிட்ட சொல்லி, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த பாஸ்டரை கூப்பிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னதான். அன்றைக்கு காலையில் இந்த சகோதரனை கூப்பிடுறது. 3/4 மணி நேரம் அவர் என்னை கூப்பிட்டு வசனத்திலிருந்து அநேக காரியங்களை கேட்டு அதெல்லாம் நான் சொல்லி, கடைசியாக அவனிடத்து ஒரு கேள்வி கேட்கிறான். பாஸ்டர், என்ன ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கிறதான்னு கேட்டான். நான் சொன்ன ஒன்றும் இல்லைன்னு. வீடு அவன் கேட்குறான், பாஸ்டர்
உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? நான் சொன்னேன் இல்லைன்னு சொன்னேன். 5 முறை அவன் கேட்டுக்கிறான். 5வது முறை அவன் சொன்னது, உங்களுக்காக தான் தேவன் எங்களை இங்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். அவன் அங்க காரிஸ்மேட்டில் ஒரு 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 போதகராக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். அவன் அதுக்கு என்ன விலைன்னு கேட்டது. நான் அந்த மனுஷன்கிட்ட கேட்டோம், அந்த இடத்துக்கு விலை சொன்ன தெரியுமா? 2 லட்சம் ரூபா. 25,000 ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னேன். நான் சொன்னேன், வேற 2 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னேன். அவர் ஃபோன் கட் பண்ணிட்டு சொன்னார், ஒரு 10 மினிட்டு கழிஞ்ச ஒன்று கூட நான் கூப்பிடுவேன்னு சொன்னேன். அவர் கூப்பிட்டாரு. ஒரு பேனா ஒரு பேப்பர் எடுக்க சொன்னார். ஒரு 11 அக்க நம்பர் எழுதுங்கன்னு சொன்னான். நான் எழுதினேன். அல்லேலூயா. காலையில் முத்தூற்று பேங்கில் கொண்டு கொடுங்கன்னு சொன்னது. நான் காலையில் குளியெல்லாம் கழிஞ்சு முத்தூற்று பேங்கில் போனேன். முத்தூற்று பேங்க் ஒன்றும் திறக்கலை. அதுக்கு முன்னால் நான் அங்கே போனேன். போய் வாசல் இருக்கேன். பேங்க் மேனேஜர் வந்து அதை ஆஃபீஸ் எல்லாம் திறந்து, பேங்க் எல்லாம் திறந்து, ஹல்லேலூயா, ஸ்டாஃப் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர்லாம் ஓன் பண்ண உடனே இந்த நம்பரை நான் அவருக்கு கொடுத்த உடனே அந்த கேஷியர் சொல்லுகிறாரு, 2 லட்சம் ரூபா வந்திருக்கு. ஐயோ, அல்லேலூயான்னு சொன்னேன். அந்த பேங்கே நடுங்கிட்டு. வாங்கி உள்ளவ எல்லாம் அங்கே சொன்னாங்க, என்னது மானியர் கூப்பிட்டேன், இங்கே வர சொன்னது. நான் அங்கே போனேன். என்ன அது சத்தம் போட்டு நான் சொன்னேன், ஐயா, போன ராத்திரியில் என்னுடைய கண்ணு நீருக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை தன்னுடைய துருத்தியில் சேகரித்து வைக்கிறார். அல்லேலூயா. 2 லட்சம் ரூபா. அல்லேலூயா. அவர் சொன்னால் 50,000 ரூபா எங்களுக்கு கேஷாக கொடுக்க முடியும். ஏதாவது ஒரு பேங்கில் போய் நீங்கள் அக்கௌண்ட்டு தொடங்கிட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்னா உடனே ஒரு பேங்கில் போய், சவுத் இந்தியன் பேங்கில் போய் அக்கௌண்ட்டு தொடங்கி அங்கே கொண்டு கொடுத்த உடனே 2 லட்சம் ரூபா கிடச்சி அன்றைக்கே அந்த இடத்த நான் திரும்பி வாங்கிட்டேன். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை காணுகிற ஒரு தேவன், நம்முடைய கண்ணீருக்கு மதிர் ஆமென், அவர் மறந்து போக மாட்டார். ஹல்லேலூயா. தன்னுடைய துருத்தியிலே அவர் சேகரித்து வைக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் தன்னுடைய துருத்தியிலே அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். 1வது துருத்தி தேவனுடைய கையில் இருக்கிற துருத்தி. 2வது துருத்தி ஹாகாருக்கு ஆபிரகாம் கொடுத்து விட்ட துருத்தி. அந்த துருத்தி வற்றி போன துருத்தி. அல்லேலூயா. அவளுடைய கண் திறந்த போது அவள் நீரூற்றை பார்த்தாள். அவள் அந்த துருத்தியிலே அவள் கோரி நிறைத்தாள். இன்றைக்கு வற்றி போன நிலைமையில நம்முடைய துருத்தி இருந்தால் ஒரு நீரூற்றுண்டு. அந்த நீரூற்று நம்முடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலிருந்து நாம் அதை பற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. 3வது துருத்தி கிபயோனியருடைய கையில் எடுத்த துருத்தி. ஒரு நாள் அந்த துருத்தி எப்படி இருந்தது? புதியதா இருந்தது. அப்படிதானே? ஆமா, புதுதாய் இருந்தது. இப்போ எப்படி இருக்கு? இப்போ பழையாச்சு, பின்ன கிழிஞ்சு போச்சு, பின்ன தையல். நம்மளை கிழிஞ்சு போனதில்லை, நம்ம என்ன செய்வோம்? இத மாதிரி துருத்தி. அல்லேலூயா. ஒரு நாள் புதுதா இருந்தது. ஆதி அந்த அன்பு, ஆதி அந்த விசுவாசம் இப்ப நமக்கு இருக்கா? ஆதி விசுவாசம் இருக்கா? ஆதி அன்பு இருக்கா? எல்லாம் போயிடுச்சு. இந்த கிபெயோனோட கையில் இருக்கிற துருத்தி போல நான் நீங்கள் இருக்கிறோம். பழைய போச்சு. இல்லையா? ஆமென். 4வது துருத்தி எது? விதவையின் கையில் இருக்கிற துருத்தி. அந்த துருத்தி ஆசீர்வதிக்கப்பட்ட துருத்தி. என்னத்தினாலே? கர்த்தருடைய தாசனை ஹல்லேலூயா போற்றி புலர்த்தினால அந்த துருத்தி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கன்று யாரு ஹல்லேலூயா கணம் பண்ணுவார்களோ
அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இனி அடுத்த துருத்தி தூதன் கையில் இருக்கிறது. யாருக்கு? ஏலியாவுக்கு. அப்படித்தானே? உற்சாகம் கொடுத்த துருத்தி. 1 ராஜாக்கள் 19:4-5-6 நாம் வாசித்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூதன் ஹல்லேலூயா ஏலியாவுடைய பின்னால போய், ஆமென். ஏலியாவை எப்படி போனது? மரிக்கணும்னு சொல்லி போனது. அப்படிதானே? மரிக்கணும்னு சொல்லி போனவன் எங்க போய் தூங்குறான் இல்லையா? சூரச்செடியின் தணல்ல போய் என்ன செய்ய? படுத்துக் கொள்ளுகிறான். அப்படிதானே? அவன் சாக போனதா? சாக போன தூங்கணுமா? இல்லையா? ஆமென். அவனை அந்த தேவனுடைய தூதன் அவனை உற்சாகம் பண்ணினான். அவனை தட்டி எழுப்பி, எழுந்து நீ புசி, உனக்கு ஒரு தூர பிரயாணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தூர பிரயாணம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுத்ததாக பார்க்கிறோம். இனி அடுத்த துருத்தி எது? புகையத்து வைத்த துருத்தி. புகையத்துலாம் இருக்கு. அது பெரிய டெம்பர். நம்ம பண்டெல்லாம் நம்ம சபையில் எல்லாம் ட்ரம் இருக்கும். அப்படிதானே? இப்போ இருக்கா? தோல் உள்ள ட்ரம். தோல்ல அது அடிச்சு அதனுடைய ஈனமெல்லாம் குறையும் போது என்ன செய்யுமா? தீ பக்கத்தில் போய் அது சூடாக்கும் போது நல்ல டெம்பர். அல்லேலூயா. அப்போ இந்த புகையத்து வச்ச துருத்தி இது போல டெம்பராக இருந்தது. ஆனால் இந்த டெம்பராக இருக்கும்போது சொல்லு, நான் உன்னுடைய பிரமாணத்தை மறவேன். அல்லேலூயா. நான் இப்பொழுதும் டெம்பராக தான் இருப்பேன், ஆனாலும் உம்முடைய வசனம்லாம் தெரியும். கடைசியாக 7வது துருத்தி, புதிய துருத்தி. உங்களுக்கு ஏது துருத்தி இஷ்டம்? புகைத்து வச்ச துருத்தியா? புதிய துருத்தி. 3வது துருத்தியா? கிபெயோன் கையில் இருக்க துருத்தியா? பழைய துருத்தியா? அல்ல, நம்ம ஒரு புதிய துருத்தியா இருக்கோம். கண்களை மூடுவோமா? எல்லாரும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய, ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை காணுகிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், அநேக நாளுகளாக ஜெபித்துக் கொண்டிருந்த நம்முடைய பிரச்சனைகளுக்கு தேவன் இதோ ஹல்லேலூயா இன்றைக்கு தேவன் ஆமென் பாதில் அளிக்கிறார். ஊடாரபா சந்தனா அரபலரபஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. 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 நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உடாரப ஹந்துனாரப நரதியாரப. ஓ ஹல்லேலூயா. 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணீரை காணுகிறவரே, எங்களை விண்ணப்பத்தை கேட்கிறவரே. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய கருத்திலே நாங்கள் கொண்டு வருகிறதாக எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு புதிய துருத்தியாக எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. புதிய துருத்தியாக எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. உடாரவ ஹந்துனாரவ. சில வீக்கமே சில குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறபடி நான் ஸ்தோத்திரம். சில நபர்களை நீர் ஆசீர்வதிக்க போகின்றபடி நான்
இயேசுவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. உம்முடைய மகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஓ ஹalleluya. தடைகளை எல்லாம் மாற்றி போடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. உம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். அப்பா ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை ஓ தேவைகளை அறிகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிற கர்த்தாவே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் விண்ணப்பத்திற்கு நீர் பதிலளிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. இயேசுவா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உடாரவ ஹந்துனா ரவலரதியாரவ இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உடாவலரது சந்தனா அரனலரவ உம்முடைய மகளை கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. உடாவலரவ எல்லா தடைகளை மாற்றி போடும் இயேசுவின் நாமத்தில். ஓ ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடாரவ ஹந்துனாரவலரவ இரவ சந்தனிரவியாரவ. ஓ ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் உடாரவலரதியாரவ ஹந்துனாரவசியாரவ இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்கிறோம். அப்பா ஹalleluya. கொடுபடியாய் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஹalleluya. அருமையான மக்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதியும். ஹalleluya. உம்முடைய மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடாரவ சந்தனா அரதனரதியாரவ. ஓ ஹalleluya. ஓ ஜீசஸ். ஹalleluya. தேவனுடைய தூதன் ஏலியாவை சொன்னது போல கர்த்தாவே உம்முடைய மகனுக்கு ஹalleluya ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறபடி நமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடாரவ சந்தனரவலரவ இலாரவ ஷாலர ஹந்துனாரவ இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்ற கர்த்தாவே. ஹalleluya. ஓ ரவலரதியாரவலரவ சந்தனாரவ இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. வேலைப்படுத்தும் ஆண்டவரே மகனை ஆசீர்வதியும். ஹalleluya. நீ செய்தபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஹalleluya. ஓ ஹalleluya. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.